ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஆன்லைனில் வந்து நத்தம் பட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுடைய லேண்ட், அதாவது நத்தம் பட்டா வந்து உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம், உங்களுடைய சிட்டா வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்க, அதில் போயிட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு eservices.tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் வந்து ஷோ ஆகும். இந்த வெப்சைட்டில் அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பாருங்கள், பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க, பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட, பதிவேடு விவரங்களை பார்வையிட, பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க, அரசு புறம்போக்கு நில விவரம் பார்வையிட, புலப்பட விவரங்களை பார்வையிட, பட்டா நகலை பார்வையிட, நகர நில அளவீடு பதிவேடு, நகர நில அளவை வரைபடம், விண்ணப்ப நிலை ஊரகம் நத்தம் கொடுத்துருக்காங்க, புல எல்லை வரைபடம் அறிக்கை. இதில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட. இதிலே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஊரகம் பார் நத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுத்துங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எது, உங்களுடைய தாலுக்கு எது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ், அதாவது எங்கே நீங்கள் லேண்ட் இருக்கோ அந்த வில்லேஜை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ண உடனே இதில் பாருங்கள், பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடல பாருங்கள். உங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சால் ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுடைய புல எண், அதாவது சர்வே நம்பர் சப்டிவிஷன் தெரிஞ்சால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இது ரெண்டுமே எனக்கு தெரியலன்னா பெயர் வாரியான தேடல் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பெயர் வாரியான தேடலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 எழுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம்ல ஃபர்ஸ்ட் 3 எழுத்து மட்டும் தமிழில் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கேப்சா கொடுத்தீங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸும் வரும். அதில் வந்து உங்களுடைய பேர் வந்து நிறைய இருக்கும். அதில் 1 by 1 நீங்கள் செக் பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சுன்னா டைரெக்டாக பட்டா நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவும் தெரியல, சப்டிவிஷன், அதாவது சர்வே நம்பர் சப்டிவிஷன் தெரிஞ்சுன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு இந்த இதில் 3ல் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், நில வகைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஊரகம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நத்தம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் அப்படின்ற ஆப்ஷன், அதாவது ஊரகம்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் நத்தம் லேண்டாக இருந்தால் நீங்கள் வந்து நத்தம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான சர்வே நம்பர், அதாவது புல எண் கேட்டிருக்காங்க. உங்களுடைய புல எண் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்டிவிஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அந்த சப்டிவிஷன் நம்பர் எதுவோ அந்த சப்டிவிஷன் நம்பரை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கேப்சா கோடு வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கேப்சா ஸ்மால் எது கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நத்தம் பட்டா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வட்டம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருவாய் கிராமம், உங்களுடைய பட்டா எண் வந்து என்னவோ அதை கொடுத்துருப்பாங்க. அதுக்கான உரிமையாளர் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கடுத்து நத்தம் புல எண் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதோட உட்பிரிவு என்னன்னு கொடுத்துருக்காங்க. பழைய புலன் என்னவோ அதை கொடுத்துருக்காங்க. வகைப்பாடு வந்து என்ன வகைப்பாடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எவ்வளோ லேண்ட் பரப்பு வந்து எவ்வளோ ஏர்ஸ் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நத்தம் பட்டா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஓ ஆஃபீஸ் போய் தான் நீங்கள் வந்து இதை எடுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த ஆப்ஷன் வந்து ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. யாரெல்லாம் வந்து இந்த இதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.